இந்தியாவின் 80வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. நாகப்பட்டினம் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவுக்கு நாகை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தலைமை தாங்கி தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் காவல்துறை, ஊர்காவல் படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட ஆட்சியர் பிரவீன்குமார் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கேல்கர் சுப்பிரமணிய பாலச்சந்திரா சமாதான புறா பறக்கவிட்டனர். உன்னத திருநாளில் உயர பறக்கிறது இந்திய தேசிய கொடி. போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என சமாதான புறாக்கள் ஊர்வலத்தின் புதியதோர் உலக செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். உலகெங்கும் எண்ணங்களாய் மிளிர்கிறது, ஒன்றுபட்ட எண்ணங்களாய் மிளிர்கிறது. சுதந்திரத்தை கொண்டாடுகிற தேசத்தில் வண்ண பலூன்கள் பறக்க விடப்படுகின்றன. ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பல்லு பாடுவோமே. எடுப்பதோர் இகல் ஒலி கடல் ஒலி இகக்கவே, விடு விடு விடுபறி கரிக்குடாம் விடும் விடும் என மொழி விடக்கவே, பொறுபடர் புலியோடு சிலைத்த போல் பொறுபடர் ஒடுபடர் சிலைக்கவே, அரியனோடு அரியனம் அடர்ப்ப போல் அரசரும் அரசரும் அடர்க்கவே என கலிங்கத்து பரணையில் ஜெயங்கொண்ட காவல்துறையில் பெற்றிருக்கிற தமிழகத்துடைய காவல்துறை வீரர்கள் அணிவகுத்து நிற்கிற அணிவகுப்பை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மகளிர் காவல் நிலையம் என்கிற அற்புதமான தாற்பயத்தை இந்தியாவுக்கே முன்னோடி மாநிலமாய் கொண்டு வந்திருக்கிற தமிழகத்தினுடைய வீரர்கள் அணிவகுத்திருக்கிற அணிவகுப்பை மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இனியும் இதன் குமரி வரை எத்தனையோ வேறுபாடுகள் இருப்பினும் ஒன்றுபட்டு நிற்கிற இந்திய தேசத்தினுடைய வீரர்களின் பிரதிநிதிகளாய் இவர்கள் அணிவகுத்திருக்கிறார் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள், மரியாதைக்குரிய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களோடு அணிவகுத்து நிற்கிற வீரர்களின் அணிவகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி நிர்வாகத்தின் ஆட்சியின் ஒரு கை நிர்வாகம் என்றார். ஆட்சியின் ஒரு கை துறையின் மாவட்ட தலைவராய் மரியாதைக்குரிய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் பிறந்த ஈர்ப்பிலே அணிவகுப்பினை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மரியாதைக்குரிய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் ஏற்றுக்கொள்ள இருக்கிறார். தலைமையேற்று வருகிறார். காவல் மூன்றாம் படியை காவல் உதவி ஆய்வாளர் திரு சுந்தரராமன் அவர்கள் தலைமையேற்று வருகிறார். தொழில்நுட்பம் மற்றும் மீட்பு பணிகள் துணை நிலையாளர் திரு முகிசன் அவர்கள் தலைமையேற்று வருகிறார். நாகை மாவட்ட ஊர்காவல் படை படைப்பிரிவு உப தளபதி திரு செந்தில்குமார் அவர்கள் தலைமையேற்று வருகிறார். காலேஜ் டிஃபென்ஸ் பிரியதர்சினி தலைமையேற்று வருகிறார். சிபிஆர் வித்யாலயா ஜேஆர்சி ஆர்எஸ் கவின் பிரதீஷ் தலைமையேற்று வருகிறார். ஏஜிசி பப்ளிக் ஸ்கூல் ஜேஆர்சி ஏ பிரதிபலன் தலைமையேற்று வருகிறார். அரசு உயர்நிலைப்பள்ளி பணக்குடி ஜேஆர்சி முகமது இதயத்துல்லா தலைமையேற்று வருகிறார். ஜேஜே மெட்ரிக்
கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் ஜேஆர்சி ஏ சீனிவாஸ் தலைமையேற்று வருகிறார். நடராஜன் தமிழ்தி மேல்நிலைப்பள்ளி என்சிசி ஒய் நாவுக்கரசன் பெண்கள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி என்எஸ்எஸ் இ ராமேந்திராவதி தலைமை. நிறைவாக ஏழை மகளிர் கல்லூரி என்எஸ்எஸ் எஸ் புஷ்பா என்கிற புவனேஸ்வரி தலைமையேற்று வருகிறார். தொடர்ந்து விழாவில் சுதந்திர போராட்ட தியாகிகள் கௌரவிக்கப்பட்டனர். அதேபோல் சிறப்பாக பணியாற்றிய பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அலுவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு துறைகள் சார்பில் 29 பயனாளிகள் 30,37,277 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் வழங்கினார். திரு இ. பிரபாகரன் முதல்நிலை காவலர், வெளிவை காவல் நிலையம். திரு ஏ. அருபிரசாத் முதல்நிலை காவலர், கீழையூர் காவல் நிலையம். திரு ஜே பி அசோக் முதல்நிலை காவலர், நாகப்பட்டினம் போக்குவரத்து காவல் நிலையம். திரு எம் அப்புராஜ் முதல்நிலை காவலர், வேளாங்கண்ணி போக்குவரத்து காவல் நிலையம். திரு ராஜீவ் முதல்நிலை காவலர், வேளாங்கண்ணி காவல் நிலையம். திரு மதன்குமார் முதல்நிலை காவலர், ரெட்டிச்சேரி காவல் நிலையம். திரு ராஜ்கமல் முதல்நிலை காவலர், திருக்கோளை காவல் நிலையம். திரு எஸ். சத்யன் முதல்நிலை காவலர், வேளாங்கண்ணி காவல் நிலையம். திருப்பி வேதகுமரன் முதல்நிலை காவலர், நாகப்பட்டினம் நகர காவல் நிலையம். திரு என். சதீஷ்குமார் முதல்நிலை காவலர், கரியாப்பட்டினம் காவல் நிலையம். திரு ஜே. அஸ்லாம் காவலர், வெளிப்பாளையம் காவல் நிலையம். திரு பாத்திமன் காவலர், நாகப்பட்டினம் நகர காவல் நிலையம். திரு ஜோதிமணி காவலர், வெளிவை காவல் நிலையம். திருமதி சங்கீதா பெண் காவலர், வேளாங்கண்ணி காவல் நிலையம். திரு ஜோதிபாசு காவலர், ரெட்டிச்சேரி காவல் நிலையம். திரு சக்திவேல் காவலர், நாகப்பட்டினம் நகர காவல் நிலையம். திரு பாலாஜி காவலர், சைபர் கிரைம் காவல் நிலையம், நாகப்பட்டினம். திரு வேதராஜ் காவலர், ஆயுதப்படை, நாகப்பட்டினம். திரு ஜி. கார்த்தி காவலர், மோட்டார் வாகன பிரிவு, ஆயுதப்படை, நாகப்பட்டினம். திரு எஸ். சீனு காவலர், ஆயுதப்படை, நாகப்பட்டினம். செல்வி காவியா காவலர், ஆயுதப்படை, நாகப்பட்டினம். திரு கோவிந்த் காவலர், ஆயுதப்படை, நாகப்பட்டினம். திரு ராமராஜன் காவலர், ஆயுதப்படை, நாகப்பட்டினம். திருமதி சண்முகப்பிரியா ஏ பிரிவு கண்காணிப்பாளர், மாவட்ட காவல் அலுவலகம், நாகப்பட்டினம். தொடர்ந்து பானுமதி அவர்கள் நலத்திட்ட உதவிகளை பெற்றுக் கொண்டார்கள். தொடர்ந்து பிரேமாவதி சிறப்பு நிதியுதவிகளை பெற்றுக் கொண்டார்கள். தொடர்ந்து ராஜேந்திரன் அவர்கள் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் மூலமாக தீர்ப்பு பெட்டியினை பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கார்த்திகா அவர்களுக்கு காப்பீட்டு அட்டையினை வழங்கினார்கள்.
திரு சம்பத் அவர்கள் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்ட அட்டையினை பெற்றுக் கொள்கிறார்கள். தொடர்ந்து தாட்கோவின் மூலமாக திரு முருகானந்தம் அவர்கள் முதலமைச்சரின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பொருளாதார மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 8,51,987 மதிப்புள்ள வாகனத்தை வழங்குகிறார்கள். அதில் 2,98,195 மானியமாக வழங்கப்படுகிறது. தொடர்ந்து மாவட்ட தொழில் மையத்திலிருந்து நலத்திட்ட உதவிகளை மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் விக்னேஷ் அவர்களுக்கு வழங்குகிறார்கள். அண்ணல் அம்பேத்கர் பொருளாதார மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 4,90,000 மதிப்புள்ள நலத்திட்ட உதவி வழங்கப்படுகிறது. தொடர்ந்து சோனியா அவர்கள் நலத்திட்ட உதவியினை ஆட்சியர் அவர்களிடம் பெற்றுக் கொள்கிறார்கள். புதிய தொழில் தொடங்குவதற்கான புதிய தொழில் முனைவோர் திட்டத்தின் கீழ் 5,36,000 மதிப்புள்ள நலத்திட்ட உதவியினை பெற்றுக் கொள்கிறார்கள். தொடர்ந்து நிலவரசி அவர்கள் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியரிடமிருந்து நலத்திட்ட உதவியினை பெற்றுக் கொள்கிறார்கள். தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் திட்டத்தின் கீழ் 2 லட்சத்திற்கான நலத்திட்ட உதவி. தொடர்ந்து வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் சார்பில் நலத்திட்ட உதவி வழங்கப்படுகிறது. பூவராகவன் அவர்கள் நலத்திட்ட உதவியினை பாரம்பரிய நெல் விதையினை பெற்றுக் கொள்கிறார்கள். தொடர்ந்து பாவாடை சாமி அவர்கள் உயிர் உரம் திரவ உயிர் உரத்தினை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையிலிருந்து பெற்றுக் கொள்கிறார்கள். தொடர்ந்து வெங்கடாசலம் அவர்கள் பசுந்தால் உரம் பெற்றுக் கொள்கிறார்கள். தொடர்ந்து தோட்டக்கலை மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் துறை சார்பில் நலத்திட்ட உதவி முருகேசன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நிரந்தர கல் தூண் பந்தல் அமைக்கும் திட்டத்திற்காக நலத்திட்ட உதவியினை 30,000 பெற்றுக் கொள்கிறார். தொடர்ந்து நிரந்தர கல் தூண் அமைக்கும் பணிக்காக ஜான்சன் அவர்கள் தோட்டக்கலை துறையிலிருந்து 30,000 பெற்றுக் கொள்கிறார்கள். தொடர்ந்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையிலிருந்து திருமதி சுகுணவேணி அவர்கள் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 50,000 ரூபாய் பெற்றுக் கொள்கிறார்கள். தொடர்ந்து சமூக நலன் மற்றும் மகளிர் மணிமுத்து துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் தமிழ்வாணன் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவராமன் ஒன்றிய பணி மேற்பார்வையாளர் முருகேசன் ஒன்றிய பணி மேற்பார்வையாளர் உதவியாளர் மாவட்ட ஆட்சியர் வளர்ச்சி பிரிவு பிரியதர்ஷினி ஊர்நல அலுவலர் தேவதர்ஷினி உதவியாளர் ஊராட்சி ஒன்றியம் நாகப்பட்டினம் வெங்கடேஸ்வரலு ஈப்பு ஓட்டுநர் சிறப்பான பணிக்காக பாராட்டி சென்று பெறுகிறார். செந்தில்குமார் ஊராட்சி செயலாளர் சிவமயம் ஊராட்சி செயலர் சுபாஷ் அலுவலக உதவியாளர் லட்சுமி தூய்மை காவலர் தெல்லையம்பாள் துப்புரவு பணியாளர் கமலக்கண்ணன் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பணியாளர் விநாயகம் கணக்கர் ஜெயமாலினி வட்டார ஒருங்கிணைப்பாளர் LH வைகை வட்டார ஒருங்கிணைப்பாளர் சசிகுமார் உதவி மருத்துவர் அரசு மருத்துவமனை திருக்குவளை திருமதி கமலா செவிலியர் அரசு மருத்துவமனை திருக்குவளை கௌரி செவிலியர் அரசு மருத்துவமனை கருப்பம்பலம் சாந்தி செவிலியர் நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனை நாகூர் மஞ்சுளா சமையலர் நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனை நாகூர்
அதிரட்டும் பூமி ஆதி தமிழனின் வீரத்தின் சாமி அடிமை தலைகளை அறுக்கும் நாதம் ஆதி குடி தந்த அஞ்சாத வேதம் இடிப்பொல் முழங்குது பாட்டன் காலம் இனிமேல் அடங்காது எங்களின் காலம் அடிடா பறையை அதிரட்டும் பூமி ஆதி தமிழனின் வீரத்தின் சாமி புரியல. புரியல. கவிராண்மை தவறே இலை கல்வி கட்சி ஈகை திறன் உடலினை உறுதி செய் உன்னிக விரும்பு எண்ணுவது உயர்வு ஏறுபோ நட ஐம்பொறி ஆட்சிக்குள்
மகனினை கண்டல்லோ வாடா பகைமுகம் செல்லும் நேரம் வீரா படி 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 மறக்க அலகலத்து பறி 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 துடிக்க அடிமனது வெறி 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 பிறக்க அடிமனது பறி 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 மறக்க நெறிகளை பாடுங்க. வாடா. அம்மா அம்மா இங்க வா. அம்மாடா கொஞ்சம் வா இங்க. வாடா வாடா இங்க வாடா 2 நிமிஷம் இங்க வந்துட்டு வா. லைவ்ல வச்சுட்டு வா. மக்கள் கொண்டு வந்தால் தலைவாங்கிடும் தேசமடா எங்கள் ரத்தம் எங்கள் கண்ணீர் இவை இரண்டான எங்கள் சரிதமே இது தீயில் இருந்து வந்த தேசமே தாய் கொடுத்தார் அந்த அனைவருக்கும் தாயகமே எங்கள் முதல் வணக்கம் தாய் மணிக்கொடி சொல்லுக தாயகம் கத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக தலைமை ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அணிவகுப்பில் மிக சிறப்பாக பங்கேற்றிருக்கிற பெருமைக்குரிய காவல்துறையினருக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். கேட்டாரு உடனே அடிச்சாரு. உட்காருமா விஜய் இந்த பக்கம் சைடில் வாமா விஜய் விஜய் கூப்பிடு போட்டோ எடுத்து